யாக்கோபு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். என்ன முடிவுக்கு வந்துட்டான்னா, இனி என் குமாரனாகி யோசேப்பை என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ பார்க்க முடிஞ்சு யோசேப்புக்கு சாப்டர் என்ன செஞ்சாச்சு, 17 வயசு வரைக்கும் சில தாய்மாருங்க சொன்ன மாதிரி யோசேப்பை யாக்கோபு பொத்தி வளர்த்தான். அப்படி சொல்லலாம், பொத்தி வளர்த்தான். எல்லாரும் வேலைக்கு விட்டாலும் இவனை வேலைக்கு விட மாட்டான். எல்லாருக்கும் சாதாரணமான வஸ்திரனாலும் இவனுக்கு பலவர்ண அங்கி எல்லாம் கொடுத்து வளர்த்தான். ஸ்தோத்திரம். இப்போது யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் வாசித்தேன். 46 அதிகாரத்து வருவோம். யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன். அப்பா, யோசேப்பு அன்னைக்கு அழும்போது என்ன நினைச்சு அழுதான், இனி என் முகத்தை, இனி யோசேப்புக்கு முகத்தை நான் பார்ப்பது, அவன் நினைச்சான் அட்லீஸ்ட் ஒரு செத்த சரீரம், அந்த பாடியை கூட என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சி பல நாட்கள் அழுதான். அவன் யாராலும் யாக்கோபுக்கு ஆறுதல் சொல்லவே முடியலை. அந்த அளவுக்கு யாக்கோபுக்கு நிலைமை ஆகிப்போச்சு. நாள் வந்தது, காலம் வந்தது, சூழ்நிலை வந்தது. கர்த்தர் திரும்பவும் யாக்கோபு யோசேப்பை கர்த்தர் பார்க்க வச்சாரு. யோசேப்பால அவன் நினைச்சான், யோசேப்பு நினைச்சான், இனி என் அண்ணன்மாருங்களையும் அவங்கள விடுங்க, இனி அப்பாவை என்ன செய்ய முடியாது, நான் இப்படி விட்டு போட்டேன், என் அப்பா என்ன நினைச்சு எப்படி அழுவார், எப்படி அங்க இனி என் வாழ்நாள் அம்மாவும் இல்லை, இனி அப்பாவும் இல்லையே, பார்க்க முடியாதே அப்படின்னு நினைச்சு அழுதான். ஆனால் காலம் வந்தபோது திரும்பவும் பார்க்க வேண்டியதை கர்த்தர் பார்க்க வச்சாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களை பார்த்து சொல்றேன், விசுவாச கண்ணால் அல்ல, சொந்த கண்ணால இனி நான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறத, இனி நான் பார்க்க வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்றத, இனி பார்ப்பதற்குரிய எல்லாம் முடிவு அற்று போய்விட்டுன்னு சொல்லிட்டு நீ இருக்கிறாய் என்றால் உங்களை தட்டி கர்த்தர் இந்த 1ஆம் தேதி சொல்லுகிறாரு, நான் திரும்பவும் உன்னை பார்க்க வைக்க போகிறேன்.